10th CBSE important questions பார்த்துட்டு இருக்கோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா next sum நம்ம trigonometry important sum பார்க்கிறோம். Given that cos theta equal to 3 by root 13, find the value of 7 by 2 sin theta plus 2 cos theta tan theta minus cot theta. So questionல என்ன given dataனா cos theta மட்டும்தான் நம்மளுக்கு questionல கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? பட் இங்க sin theta நமக்கு தெரியாது. tan theta நமக்கு தெரியாது, cot theta நமக்கு தெரியாது. So cos theta மட்டும்தான் கொஸ்டின்ல கொடுத்திருக்காங்க. So என்ன பண்ணலாம்னா cos theta ஓட வேல்யூ 3 by 13 இல்லையா? So இதை வச்சு நம்ம ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணலாம். கரெக்ட்டுங்களா? So ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணீங்கன்னா cos theta ஓட ஃபார்முலா என்ன? adjacent by hypotenuse. ஓகேங்களா? இதை நீங்க a by h ஞாபகம் வச்சுக்கலாம். சிம்பிளா a by h you have memory. ஓகேங்களா? So cos theta equal to a by h. a by h நீங்க சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? சோ இப்போ ஒரு ட்ரையாங்கிள் போட்டாச்சு. ட்ரையாங்கிளோட 90 டிகிரிக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது நம்ம என்னன்னு சொல்லுவோம். இது 90 டிகிரி இல்லைங்களா? இந்த 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டா இருக்கிறது தான் என்னது? ஹைபோடெனஸ். ஓகேங்களா? அந்த ஹைபோடெனஸோட வேல்யூ வந்து √13. நெக்ஸ்ட் திஸ் இஸ் a தீட்டா இல்லையா? சோ தீட்டாக்கு ஆப்போசிட்டா இருக்கிறது ஆப்போசிட். ஓகேங்களா? சோ இது ரெண்டுமே முடிஞ்சுச்சா ரிமைனிங் என்னன்னா அட்ஜசன்ட். அது வந்து பேஸ்ல இருக்கும். ஓகேங்களா? சோ இப்போ cos theta ஓட வேல்யூ வந்து 3 by √13 என்ன பண்ணிக்கலாம்? 3 வந்து adjacent இல்லையா? பாட்டம்ல போட்டாச்சு. √13 வந்து பாத்தீங்கன்னா ஹைபோடெனஸ். சோ ஹைபோடெனஸ் எடுத்துட்டு நம்ம ஹைபோடெனஸ் பிளேஸ்ல பிளேஸ் பண்ணிட்டோம். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இது வந்து எனக்கு அன்னோன் இல்லையா? அதை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, சோ இந்த எக்ஸ் தான் நான் இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணும். அது என்ன அப்படின்னா பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த எக்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். சோ பித்தாகரஸ் தியரம்ல என்ன பண்ணுவோம்? LHS சைட்ல ஹைபோடெனஸ் ஸ்கொயர் பண்ணுவீங்க. கரெக்டா? ரிமைனிங் 2 சைட்ஸ்ல அட்ஜசன்ட் ஸ்கொயர் பண்ணிக்கலாம் பிளஸ் ஆப்போசிட்டை நீங்க ஸ்கொயர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதே ஃபார்முலா கரெக்டா நீங்க எக்ஸாக்டா போட்டுக்கலாம். √13 the whole square equal to 3 whole square plus x square. சோ இந்த ஸ்கொயர் ரூட்டுக்கும் இந்த 2 ஸ்கொயருக்குமே கேன்சல் ஆயிடும். அப்ப என்ன வரும் நமக்கு? 13 வந்துரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தா 3 ஸ்கொயர் இஸ் 9. x ஸ்கொயர் as it is அப்படியே வந்துடும். சோ இப்போ x ஸ்கொயர் இங்கே இருக்கட்டும், 9 இந்த சைடு கொண்டு போங்க. ஓகேங்களா? அப்ப 13 minus 9 வரும். It is 4. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் ஜஸ்ட் நீங்க என்ன பண்ணிக்கலாம்? x square equal to 4 னா x equal to 4 root. அப்போ x equal to 2. ஓகே, சோ இப்போ sin theta நமக்கு क्वेश्चनல கொடுத்திருக்காங்க. பட் அந்த sin theta ஓட வேல்யூ தெரியாது. We know the formula opposite by hypotenuse. சோ ஆப்போசிட் என்னதுங்க? இந்த தீட்டாக்கு ஆப்போசிட்டா இருக்கிறதானே ஆப்போசிட் சொன்னோம். அப்ப இது என்னன்னா 2. ஹைபோடெனஸ் ஆல்ரெடி நமக்கு தெரியும் 2 by √13. சோ sin தீட்டாவோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 2 by √13. tan தீட்டாக்கு நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்னா பேசிக் ஃபார்முலா sin by cos. சைன்க்கு என்ன? ஆப்போசிட் பை ஹைபோடெனஸ். காஸ்க்கு அட்ஜசன்ட் பை ஹைபோடெனஸ். சோ இதை வந்து நான் இங்க என்ன பண்ணிருக்கேன்னா ரெசிப்ரோகேட் பண்ணி போட்டிருக்கேன். ஏன்னா இது டிவைட்ல இருக்கு இல்லையா? சோ நெக்ஸ்ட் ஹைபோடெனஸ் உங்களுக்கு இங்க கேன்சல் ஆயிடும். சோ கேன்சல் ஆச்சுன்னா உங்களுக்கு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் கிடைக்கும். நீங்க ட்ரையாங்கிள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்போசிட் வந்து 2, அட்ஜசன்ட் வந்து 3. சோ அப்ப 2 by 3. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா cot theta. சோ cot thetaவை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 by tan theta we can write. ஓகேங்களா? 1 by tan theta நம்ம எழுதலாம். சோ அப்போ 1 by tan theta 2 by 3 என்ன ஆகும்? ரெசிப்ரோக்கல் ஆகும். அப்போ 3 by 2 வந்துடும். ஜஸ்ட் இப்ப ஃபைண்ட் அவுட் பண்ண எல்லா வேல்யூஸுமே நீங்க எடுத்துட்டு போயிட்டு சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எழுதிக்கலாமா? சோ கொஸ்டின் நீங்க எழுதும் போது கொஞ்சம் கிளியரா எழுதுங்க. பிகாஸ் நீங்க 2 மிஸ் பண்ணாலோ இல்ல 1 மிஸ் பண்ணாலோ டோட்டலா சம்மே கொலாப்ஸ் ஆயிடும். ஓகேங்களா? என்னது? 7 by 2 sin theta பிளஸ் 2 cos theta divided by tan theta plus cot theta. ஓகேங்களா? சோ இங்க என்னாச்சு? 7 by 2 as it is 7 by 2 போட்டாச்சு. sin theta ஓட வேல்யூ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? 2 by √13. ஓகேங்களா? இங்க 2 இந்த 2 வந்து அப்படியே கேன்சல் பண்ணிக்கலாம். அப்ப 7 divided by √13. இது வந்து இந்த ஸ்டெப்ல நம்ம போடுறோம். இந்த ஸ்டெப்ல as it is வந்தாச்சு. 7 divided by √13. நெக்ஸ்ட் ஸ்டெப்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க 2 இருக்கு. 2 க்கு 2 as it is போட்டாச்சு. cos theta ஓட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 3 by √13. இது क्वेश्चनலயே நமக்கு given. சோ அதனால நமக்கு நோ ப்ராப்ளம், சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த 2 into 3 என்ன பண்ணனும்? 6. 6 by √13 போட்டாச்சு. நெக்ஸ்ட் டினாமினேட்டர் வாங்க. சோ டினாமினேட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா tan theta கொடுத்திருக்காங்களா? tan theta ஓட ஃபார்முலா நமக்கு தெரியும் 2 by 3. cot theta ஓட ஃபார்முலாவும் we know that 3 by 2. இப்பதான் நம்ம ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணி வேல்யூஸ் கண்டுபிடிச்சோம் இல்லீங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா see இங்க வந்து பாத்தீங்கன்னா √13 இருக்கு, இங்க √13 இருக்கு. பேஸ் காமனா இருக்கிறதால என்ன பண்ணலாம்? நியூமரேட்டர் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். சோ ஆட் பண்ணினா 7 plus 6 என்ன வரும்? 13 by √13. ரொம்ப சிம்பிள் இல்லையா? சோ நியூமரேட்டர்ல நம்ம என்ன பண்ணிக்கலாம்?
13 by root 13 வந்துடும். டினாமினேட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா 4 plus 9 divided by 6 இருக்கு. ஓகேங்களா? ஸோ 4 plus 9 என்ன 13. 13 by 6. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சைடு கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு 6 by 13 மாறும். That's it. Reciprocal. ஓகேங்களா? ஸோ இந்த 13 கேன்சல் ஆயிடும். ஃபைனல் ஆன்சர் 6 by root 13.